கொடி தயவு செய்து தப்பா நினைக்காதீங்க. கூட்டணி கட்சி நண்பர்கள்லாம் அந்த கொடியை கொஞ்சம் கீழே வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பின்னாடி பேர் போக தெரியும். கூட்டணி கட்சி நண்பர்கள் அந்த கொடியை மட்டும் கொஞ்சம் அன்பாக வேண்டுகோள். தம்பி அந்த கொடியை மட்டும் கொஞ்சம் கீழே இருவரும் தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வழங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குடிமராமத்து நாயகன் வருங்கால நம்மளை எல்லாம் ஆலயத்தினுடைய வருங்கால நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்பாக எழுச்சியுரை ஆற்றுவார்கள். பொன்முடிச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஆலங்குளத்திலே கூடி ஒரு எழுச்சியை பார்க்க முடிகிறது. இந்த எழுச்சி ஆரவாரம் உங்கள் முகத்திலே காண்கின்ற மகிழ்ச்சி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்றுவிட்டது. ஆலங்குளம் பேரூராட்சி இன்றைக்கு தாக்கு பிடிக்க முடியாததற்கு மக்கள் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். இன்றைக்கு ஆலங்குளம் பகுதியில் இருக்கின்ற மக்களை மிக எழுச்சியாக சிறப்பாக எழுச்சி பயணத்திலே பார்க்கின்ற வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கார். அதையெல்லாம் காண்கிற காட்சி என்னதான் எழுச்சி பயணத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு எஸ் செல்வமோகன்தாஸ் பாண்டியன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் பி ஜி ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் திரு KRB பிரபாகரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் திரு டி கவிசங்கர் அவர்களே, என்னோடு வருகின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் திரு உதயகுமார் அவர்களே, திரு ஆர் காமராஜ் அவர்களே, திரு தலவாய் சுந்தரம் அவர்களே, திரு கடம்பூர் ராஜ் அவர்களே, திரு டாக்டர் சி விஜயவாஸ் அவர்களே, திரு இந்திக் சுப்பையா அவர்களே, திரு முருகையபாண்டியன் கழக அமைச்சர் அவர்களே மற்றும் கழகத்திலே நிர்வாகிகள் இருக்கின்ற அருள் சகோதரி திருமதி முத்துலட்சுமி அவர்களே, திருமதி கே பசுமதி அவர்களே, திரு பி இருளப்பன் அவர்களே, திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு டி பி சுப்பிரமணியன் அவர்களே, திரு கே பி சுப்பிரமணியன் அவர்களே, திரு ஆர் சகாய அருள்கிருஷ்ணன் அவர்களே, திரு எஸ் சங்கர் அவர்களே, திரு பாண்டியராஜ் அவர்களே, திரு முருகையா பாண்டியன் அவர்களே, திருமதி கே ஜனதா அவர்களே, திரு கே தளபதி பிரேம்குமார் அவர்களே, திரு ஜி சுப்பையா ராஜ் அவர்களே, திரு ஏ தர்மசீலன் அவர்களே, திரு டி மிக்கல் சகாயம் என்கிற செல்வன் அவர்களே, பாரதிய ஜனதா மாவட்ட தலைவர் திரு ஆனந்தன், திரு ஐயாசாமி அவர்களே, திரு தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு NTS சார்லஸ் அவர்களே, தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் திரு முத்தையா தேவர்கள் அவர்களே, அவரே மக்கள் முன்னேற்ற கழக வட்டாளர்களே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் எழுச்சி பயணத்தில் தொடங்கியதிலிருந்து இப்பொழுது வரை இவ்வளவு கூட்டம் ஆலங்குளத்தில் தான் பார்க்கிறோம்.
தொகுதி என்பதை மக்கள் நிரூபித்து காட்டுகின்றனர். இது ஆலங்குளம் அதிமுகவுடைய கோட்டை என்பதை இங்கே மக்கள் வெள்ளத்தால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு இது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி, வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த தொகுதி, வேளாண் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. அந்த இரு மக்களும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். விவசாய தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். ஆக இருவரு மக்களும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறப்பாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை அதிமுக அரசு இந்த மக்களுக்கு வழங்கியது. தப்பிப்படி இன்னைக்கு அதிமுக ஆட்சியில இந்த விவசாயிகளுடைய மக்களுக்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிகளுக்கு நீர் உயிரை போன்று. அந்த நீரை முறையாக சேமிக்க வேண்டும். அந்த நீரை முறையாக விவசாய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான திட்டம். நீர் மேலாண்மை என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக. குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து திட்டம். இந்த பகுதியில் குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்ட வண்டல்மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதனால் ஒரு பகுதியிலே தூர்வாரி நடத்தினால் குளம் ஆழமாயிரு. மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல்மண் நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தியது. அதனால் விவசாயம் செழித்தது, உற்பத்தி பெரியது, விளைச்சல் அதிகமாக விவசாயம் கிடைத்தது. பருவகாலையில் பெய்கின்ற நீர் தூர்வாரப்பட்டதால் குளம் நிறைந்தது, நிலத்தின் நீர் உயர்ந்து அதனால் விவசாயம் பயன்படுத்தினார்கள். இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் இன்றைய அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது. முதலமைச்சருக்கு விவசாயம் என்றால் தெரியாது. தெரியுமா? நமக்கு நாம திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது எங்களுடைய பகுதிக்கு வந்தார். சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் என்ற ஊருக்கு வந்து கரும்பு தோட்டத்தில் கான்கிரீட் சாலை அமைச்சு போய் கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் நவீன விவசாயி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயி என்றால் என்ன தெரியாது என்று இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு விவசாயி, உங்களை போல் நானும் ஒரு விவசாயி. விவசாய பணியை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாத்தா எல்லாமே விவசாயிகள். ஆக விவசாய வாழ வைக்கின்ற அரசாங்கம் அதிமுக அரசு எப்பொழுதும் செயல்படும். ஏழைக்கு இரவுகள் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் இந்த இருவரும் மக்கள். விவசாயி, விவசாய தொழிலாளி. இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை நீர்வியாக மண்ணிலே சிந்து உழைத்து உணவை உற்பத்தி செஞ்சு நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே ஜீவன் இங்கே இருக்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்களை வாழ வைப்பது எங்களுடைய அரசின் கடமை என்ற எண்ணத்தோடு அதிமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு நிறைவேற்றி கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே பெற்ற பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயி வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படுத்த அரசாங்கம் அதிமுக. விவசாயம் எந்த நேரத்திலும் மின் மோட்டாரால் இயக்கலாம். அதற்கான மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அந்த விவசாயிகளுக்கு வாழ அரசு அதிமுக. அதோட இன்றைக்கு விவசாயிகள் பேரிடர் காலம். மழையால் விவசாயம் பாதிக்கப்பட்டுவிடும், புயலால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளார். அப்படி அந்த இயற்கை சீற்றத்தால் விவசாயம் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகும் பொழுது பயிர் காப்பீட்டு விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பேரிடர்
விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக நிவாரண தொகை விவசாயிகளுக்கு பெற்றுத் தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக. கண்ணை இமையாப்பதை போல விவசாய தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளது. இன்றைக்கு ஒரே ஒரு தொழில் விவசாய தொழில். இவரெல்லாம் யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை, யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்சவதில்லை. இன்கம் டேக்ஸ் வந்துருவான், ஈடி வந்துருவான் அப்படின்னு பயமே ஒரே தொழில் விவசாய தொழில். அப்படி விவசாய தொழிலில் இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னிடத்துல யாரும் வர முடியும். உங்களை போல் நானும் விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே நான் முதலமைச்சராக இருந்தேன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன், பொதுப்பணித்துறை அமைச்சர், பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். எவ்வளவோ தேடி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா விவசாயி மீது வழக்கு போட முடியாது. ஆக அப்படிப்பட்ட தொழில் விவசாய தொழில். ஆக யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக உழைத்து வாழக்கூடியவர்கள் விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயம் செய்வது என்பது ஒரு கடினமான தொழில் விவசாய தொழில். ஒரு குழந்தையை எப்படி பாதுகாக்க முடியுமா அதுபோல விவசாயம் பயிரிட்ட பயிரை குழந்தை போல பாதுகாத்தால்தான் அந்த விவசாயி விளைச்சல் பெற முடியும். அதை நான் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கின்றேன். ஆக விவசாய பணியில இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் அருமை எல்லாம் அனுபவ ரீதியாக தெரிந்த காரணத்தினால்தான் விவசாயத்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நாட்டில் உணவு பிரச்சனை இல்லையோ அந்த நாடு அனைத்து வளங்களும் பெறும். ஆகவேதான் பொன்படச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா விவசாயத்திற்காக முன்னுரிமை கொடுத்தார்கள். அந்த இருவரும் தலைவர் வழியிலே நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் அம்மாவுடைய அரசு இருந்த காலத்திலும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் 6 ஆண்டு அதிகமாக உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்வான் என்ற உயர்ந்த விருது நாங்கள் பெற்றோம். தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வேளாண்மை துறை சிறந்த துறை என்று இன்றைக்கு தேசமே ஒத்துக்கின்ற அளவிற்கு உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் அதிகமாக உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்வான் விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எனவே இன்றைக்கு சிறப்பான ஆட்சி, திறமையான ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல விருதுகளை நாங்கள் பெற்றுள்ளோம். தேசிய அளவில் இந்திய அளவில் உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றுள்ளோம். 140 விருதுகள் சிறப்பா ஆட்சி செய்து சிறப்பா நிர்வாகம் செஞ்சு உள்ளாட்சி துறையின் மூலமாக தேசிய அளவில் 140 விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றோம், மின்சார துறையில விருதுகளை பெற்றோம், சமூகத்துறையில விருதுகளை பெற்றோம். இப்படி விருதுகளை அதிக அளவில் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஆட்சியில ஊழலுக்கான விருது பெறலாம். இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விருதை பெறலாம் என்றால் ஊழலுக்கான விருதுகளை பெறலாம். நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு அதற்கான விருதுகளை பெறுகின்ற அரசு இந்த அரசு அல்ல. இதுதான் அதிமுக திமுக உள்ள வித்தியாசம். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்கின்ற பொழுது மக்களுக்காக கொள்ளப்படுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி சொல்லுங்கள். இன்னைக்கு கொரோனா காலம் அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் கிடையாது. 1 வருட காலம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துட்டோம். அடுத்த ஆண்டு கஜா புயல் அதுவும் பார்த்துட்டோம். வளர்ச்சி அதையும் சமாளிச்சோம். இப்படி பல்வேறு சோதனைக்கு இடையும் அதிமுக ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவில் அப்படியா இருக்குது, ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அற்புதமா அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, எந்தவித கஷ்டம் இல்லாம. ஆனா விலைவாசி உயர்ந்து போயிட்டு இன்னைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து விட்டது. மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வருமானம் குறைவு.
மக்கள் படுகின்ற துன்பம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை பார்க்கிறோம். இல்ல தற்போது நிலைமை இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம் கலெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன். இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னும் பார்த்தா குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வரணும், மாநிலத்திலே ஆட்சிக்கு வரணும். கட்சியில எல்லாம் அவர்தான் இருப்பார். திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு தலைவர், திரு உதயநிதி வேலையணி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரி செயலாளர். முடிஞ்சு போச்சு. எல்லாம் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு வேற யாரையும் விட மாட்டாங்க. திமுகவில் வேற யாரோ பதவிக்கு வரதுக்கு விட மாட்டாங்க, கட்சியிலும் விட மாட்டாங்க, ஆட்சியிலும் விட மாட்டாங்க. அது மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட கட்சி இந்த மண்டல ஆள வேண்டுமா? வாரிசு தேவையா? குடும்ப ஆட்சி தேவையா? மண்டல ஆட்சி தொடர வேண்டுமா? இதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகி விட்டார் என்று. நாங்க எங்க அடிமையாகணும்? என்னுடைய கொள்கை வேற, அவருடைய கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற. அடிக்கடி நான் அதான் சொல்றேன். இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் யாரோட கூட்டணி வச்சீங்க? திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில முரசொலிமாறன் அவர்கள் அமைச்சராகி ஓராண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம விழாக்களான கேபினட் மினிஸ்டரா வச்சிருந்தது பாரதிய ஜனதா அரசாங்கம். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா அரசாங்கம் நல்ல அரசாங்கம். 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. எப்படிங்க கிராமத்துல ஒண்ணு பழமொழி சொல்லுவாங்க, கருப்பு நாயை வெள்ள நாய் ஆக்க முடியும். கருப்பு அப்படியே கட்சி பார்ட்டி சொல்ல முடியுமா? அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான், இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனா திமுகவுக்கு கருப்பு நாய்க்கு வெள்ள நாய்க்கு வித்தியாசம் தெரியும். இன்னும் கேவலமா பேசலாம், பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகுதியோட பேசுறேன். ஸ்டாலின் அவர்களே இதை பேசிட்டு எங்களுக்கு வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரிடும். இப்ப நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா? நீங்க சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் தானே. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு நடக்கிற தேர்தல் தானே. ஆனா ஸ்டாலினுக்கு மறந்து போச்சு. ஸ்டாலின் மறந்து போச்சு. டெல்லியில் இருக்கிற தேர்தல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ணா திமுக பத்தி பேசவே முடியல. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வருது. சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் அண்ணா திமுக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எங்களை பத்தி பேசி நாம பதில் சொல்ல தயாராகிறோம். 2011 2020 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். எங்களை பத்தி பேச நான் பதில் சொல்ல தயார். நீங்க எந்த இடத்துல போட்டாலும் ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த இடத்துல மேல போட்டு பேசினாலும் நான் தயாராக. நீங்க உடைய ஆட்சியில செய்த சாதனை சொல்லுங்க. அதிமுக ஆட்சியில செய்த சாதனை நான் சொல்றேன். மக்கள் நீதிபதியா இருந்து முடிவு செய்யட்டும். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கிற, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போன, எடப்பாடி பழனிசாமி பறந்து போன, இதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? பேச வேண்டியது பேசப்பா. நீ எங்களை அதிமுக பற்றி விமர்சனம் செய்ய பதில் சொல்ல தயார். நான் 10 ஆண்டு காலம் இதே புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி செய்தாங்க. அதுக்கு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் ஆட்சி செய்தோம். 10 ஆண்டு காலத்துல என்னுடைய ஆட்சியில எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்க பாரதிய ஜனதாவை மையமா வைத்து மதவாதம் என்று சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறீங்க. ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் திறமையானவர்கள், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் முடிந்தவர்கள். உங்களை போது ஏமாற்று பெருவழிக்கு
அவர் எப்பொழுதும் குறிவைக்க மாட்டார். ஆக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் வேலைக்கு குரல் கொடுக்கின்றார் ஸ்டாலின் அவர்களே. ஆக பாரதிய ஜனதா விட்டுட்டு அதிமுக பக்கமா அதிமுக பற்றி விமர்சனம் செய்ய நாங்கள் பதில் சொல்ல தயாராக. பிறகு ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருல, அவர் கூட்டணி வச்சா நாய் எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சி நாங்கெல்லாம் திமுக கைது செய்யப்பட்டோம், விசால கைது செய்யப்பட்டு சிறையில இருந்தோம் அப்படி எல்லாம் வீரவசனம் பேசுவார். அந்த கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க, இந்த கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. அண்மையில திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு காட்சி, அந்த காட்சி படுத்தப்பட்டாங்க. அந்த காட்சி படுத்துகின்ற இடத்துல திரு ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, விசாரணை இடத்துல சிறையில் இருக்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தப்பட்ட அதை எல்லாருமே பார்த்தோம். அப்ப யார் மத்திய ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி எமர்ஜென்சி கொண்டு அமைத்த ஆர்எஸ் விசாரணை காங்கிரஸ் அப்படி சிறையில போட்ட உங்களோட சிறையில போட்ட திமுகவை திமுக கட்சிக்காரங்க சிறையில போட்டீங்க. காங்கிரஸ் எங்களுக்கு பாருங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கேட்ட நிதியை கொடுத்தார்கள். தமிழ்நாடு வளர்ச்சி கொள்வதற்கு தேவையான நிதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல சாலைகள், நல்ல பாலங்கள், பல்வேறு பெரிய திட்டங்கள் அனுமதி கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசு மத்திய அரசு. மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் இதுவரை தமிழ்நாடு இந்திய வரலாற்றிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலே மத்திய அரசாங்கம், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு 63,000 கோடியில அடிக்கல் நாட்டப்பட்டது. ஸ்டாலின் அவர்களே, பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் பல திட்டங்கள் மத்திய அரசு மூலமாக வழங்கப்பட்டிருப்பதை நேரத்திலே தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பகுதி கிராமம் நிறைந்த பகுதி, கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் மருத்துவராக வேண்டும் என்று, அப்படி மருத்துவராக அம்மாவுடைய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது. அதுதான் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு என்ற தினம் 2,818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி பயின்று வருகிறார்கள். இந்த மருத்துவ கல்வி பயின்று வருகின்ற மாணவர்களுக்கு ₹1 மருத்துவ கல்வி கட்டணம் வசூலிக்கவில்லை. அனைத்தும் அரசாங்கமே ஏற்று அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவ ஆகிறாங்க. இன்றைக்கு காலையில் கூட மாவட்ட அறிவிச்சர் செல்வ மோகன்தாஸ் அவர்கள் ஒரு 5 மாணவ மாணவர்கள் அழைத்து என்னிடத்திலே ஆசி பெற்றார்கள். அத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது. நீங்க கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்தீங்களே, நீங்க ஆசி வாங்கி. இதுதான் அதிமுக. நேற்றைய தினம் மரியாதைக்கு அறிவிச்ச இசைக்கு சுப்பையா அவரும் அம்பாசம் களக்காடுல அங்க ஒரு மாணவன் இந்த 7.5% இடஒதுக்கீட்டுல இடம் கிடைச்சு மருத்துவக் கல்வியில படிச்சுட்டு அவருக்கு மாவட்ட கலெக்டரின் சார்பா லேப்டாப் கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய் பணத்தை ஏழை மாணவருக்கு அதிமுக சார்பா கொடுக்கும். இதுதான் அதிமுக. ஏழைகளை வாழ வைப்பது அதிமுக. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதை புரட்சி தலைவி அம்மா. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, குடும்பத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக. ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக. அதே எப்பொழுதும் மக்களை சிந்திப்பதுதான்
அதிமுக அரசுடைய பணியாக இருந்தது. அதிமுக கட்சியினுடைய நிலைப்பாடு அதுதான். எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு தேவையோ, என்னென்ன தேவையோ அதை அறிந்து நிறைவேற்றிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்கு துணைந்தது அதிமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு அதிமுக தான் சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் கட்சி. சாதாரண தொண்டன் கட்சிக்கு பொதுச் செயலாளர், சாதாரண தொண்டன் இந்த கட்சியில இருந்தால் முதலமைச்சராக கூட வரலாம். நான் ஒரு விவசாயியா இருந்தேன், ஒரு தொண்டனாக இருந்தேன், கிளைச்சலாக இருந்தேன், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதல்வர். இப்படி திமுக ஆக முடியுமா? கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவராலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அதிமுக தான் ஒரு ஜனநாயக நீதியாக அமைப்புள்ள ஒரே கட்சி. இங்கே மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. யார் உழைக்கின்றோ அவர்தான் உயர்ந்த ஜாதி. அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி, பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் இருக்கு. எங்களுக்கு மதம் கிடையாது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்களும் சரி, அம்மா காலத்திலும் சரி, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் செய்கிற கட்சி. ஜாதியின் அடிப்படையிலே இந்த கட்சி அரசியல் செய்வது கிடையாது. இந்த ஜாதி, இந்த மதம் என்பதே எங்களுக்கு கிடையாது. யார் இந்த கட்சிக்கு உழைக்கிறார், யார் மக்களுக்கு சேவை செய்கிறார், யார் தலைமைக்கு விசுவாசமாக அவர்தான் எம்எல்ஏ ஆக முடியும், அவர்தான் எம்பி ஆகும், அவர்தான் அமைச்சராகும். அதுதான் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இருவரும் தலைவர்களே இப்பொழுதும் அதுதான் நடக்கும். எங்க ஏரியாவில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் எம்எல்ஏ ஆகிறாங்க. 2வது எம்எல்ஏ இன்றைக்கு குறுக்கோள் சொல்ல குடியிருக்கிறாங்க. இன்றைக்கு குறுக்கோள் சொல்ல குடியிருக்கிறாங்க. இந்த அதிமுக வேற எந்த கட்சியாவது குடும்பங்களை வச்சுட்டு கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஆனார். இன்றைக்கு எம்எல்ஏ இருக்கார். அதே மாதிரி பவானி சாகர் எம்எல்ஏ அங்க காந்தி கடையில ஒரு அங்க விற்பனையாளராக இருந்தார். காந்தி கடையில விற்பனையாளர், அவர் எம்எல்ஏ. சாதாரண தொண்டன் கட்சிக்காக உழைக்கின்றான். மக்களுக்கு நல்ல பெயர் இருக்கிறது. அதை தேடி தேடி பார்த்து நாங்கள் அவருக்கு பதவி கொடுக்கிறோம். திமுக எப்படி வாங்க முடியுமா? காங்கிரஸ் எப்படி வாங்க முடியுமா? இப்படித்தான் கட்சி இருக்கிறது. தலைவர்களுக்கும் சரி, அம்மா காலத்திலும் சரி. அதனால்தான் அதிமுக உயிரோட்டமுள்ள கட்சியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ திட்டங்கள் எங்களுடைய கட்சியை உடைக்க பார்த்தாங்க, முடக்க பார்த்தாங்க, சிதைக்க பார்த்தாங்க. அத்தனையும் மீறி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா